ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ஸ்வீட் செய்கிறோம். அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இது ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னது தான். எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து திரும்ப ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்லேருந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசமலாய். ரசமலாய் எப்படி சூப்பராக செய்யலாம்னு பார்க்கலாம். ரசமலாய்க்கு மெயினான ஒரு விஷயம், பசுமாட்டு பால் இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக செய்ய முடியும். வேறபடி கிரீம் பால் அப்புறமா நீங்க பேக்கெட் பால் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பதம் வராது. ஸோ அதுக்காக பசுமாட்டு பாலை எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ அதை இப்போ செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு 1 லிட்டர் ஆஃப் பசுமாட்டு பால் வாங்கியிருக்கேன். நீங்களும் உங்க பக்கத்தில் உள்ள கடையில் கேட்டு பசும்பால் எங்கேயாவது கிடைச்சா வாங்குங்க. பசும்பாலில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா பக்காவாக வரும். ஸோ இப்போ இதை நல்ல சுண்டை காய்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml ஆஃப் வினிகர் சேர்க்க போகிறேன். லெமன் ஊற்றி திரிய வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் லெமன் ஊற்றினீங்கன்னா லெமனோட ஃப்ளேவர் வந்துடும். அதே நீங்கள் வந்து வினிகர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து பால் நல்லா சுண்டை காஞ்சிடுச்சு. பால் சுண்டை காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரில் வந்து 5 ml வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வினிகரை அப்படியே மேலே லைட்டாக அப்படியே ஊற்றி விடுவோம். ஊற்றி விட்டோடனே திரிய ஆரம்பிக்கும். திரிய ஆரம்பிக்கும் நல்லா அப்படி கிண்டி விட்டுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். பால் நல்லா விட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஏன் நான் வினிகர் ஆட் பண்ணுங்கிறது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். வினிகர் வந்து ஃப்ளேவர் கொடுக்காது. ஸோ அதனால் வந்து லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புளிப்புத்தன்மை தரும். அது வந்து செய்யும் போது நல்லா இருக்காது. இப்போ பால் நல்லா உடைய ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ml வினிகரில் ஒரு 10 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு வாட்டரில் வாஷ் பண்ணும் போது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த புளிப்புத்தன்மை வராது. புளிப்புத்தன்மை வராமல் நல்லா உடஞ்சி பால் சூப்பராக வந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத், உங்கள் வீட்டில் வந்து இட்லி துணி இருக்கும், அதில் வந்து அப்படியே இதை கவுத்திடுங்க. கவுத்தி இப்போ இதை நல்லா ஸ்டெயின் பண்ணி இதை எடுத்துருங்க. இந்த மலாயை தான் இப்போ நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்துட போகிறோம். இதுக்கு அடியில் இருக்கிறது அந்த வாட்டர் தான் நம்ம ப்ரோட்டீன்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த வாட்டர் தான். அந்த வாட்டரில் தான் சில தேவையான நியூட்ரிஷன் வேல்யூலாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த துணியை அழுங்காமல் குலுங்காமல் எடுத்து அப்படியே நம்ம ஸ்டெயினரில் நல்லா ஸ்டெயின் பண்ணதில் அப்படியே ஒரு ஹாட் வாட்டர்லேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். வாட்டர் ஃபுல்லாக கீழே ரெடியூஸ் ஆகி வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு, கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கை சுட்டுடுச்சுன்னு. இப்போ இதை நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா கோல்டு வாட்டரில் அப்படியே டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எதுக்கு கோல்டு வாட்டரில் வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வினிகரோட வாசனை, அந்த புளிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணும்போது எல்லாமே பக்காவாக எல்லாம் ஸ்டெயின் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ சூப்பராக அந்த மலாய் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மலாயை அப்படியே எடுத்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்ல நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவு செய்கிற மாதிரி இதை நல்லா மாலிஷ் பண்ண போகிறோம். இது இப்படி தான் நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸாக இந்த கோவாவை நல்லா நம்ம வந்து நீல் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லபடியாக வச்சிட்டோம். இப்போ இதை என்ன செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குட்டி பீஸாக அழகாக எடுத்து அப்படியே கையில் நல்லா கொஞ்சம் நார்மல் கோல்டு வாட்டரில் கையை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அழகாக நல்லா அப்படியே ஜென்டலாக திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு அழகாக ஒரு சின்ன ப்ரெஸ், ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த உடஞ்சிரும். அந்த உடஞ்சது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேக வைக்கும் போது அது எல்லாமே உடஞ்சி திரியாக வந்துடும். சரிங்களா. ஸோ அது எப்படி உடையாமல் வர வைக்கிறதுன்னு அந்த பாருங்க, அழகாக ஒரு ப்ரெஸ் பார்த்தீங்களா, இது அழகாக வந்துருச்சா. இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நல்லா சுகரை நல்லா பாகு மாதிரி எடுத்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வர்ற நேரத்தில் நம்ம அழகாக அந்த கோவாவை பிடிச்சி வச்ச இந்த ரோலை ஃபுல்லாக உள்ளே போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க்கு அதை ஃபுல்லாக ஒரு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குங்குமப்பூ இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா குங்குமப்பூ வந்து நம்ம நேச்சராக கலர் இதில் தான் வந்து கலர் கொடுக்கும். நம்ம எதுலையுமே இதில் வந்து ஆடட் கலர் எதுவுமே நம்ம பண்ணல. இந்த கலரோடு சேர்த்து பாலை நல்லா கொதிக்க விடலாம். பால் நல்ல ஒரு நார்மல் ஹாட் கண்டென்ஸ் வந்தோடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ml ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுண்டை காய்ச்சணும். சுண்டை காய்ச்சி
நல்ல ஒரு க்ரீமி கண்டிஷன்ஸ்க்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்து கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இதுல நீங்க சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்டான ஒரு இதுக்கு வரும். நீங்க ரசமலாய் சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம அழகா பிடிச்சி வச்சு இதை ஒன்னொன்னா சுடு தண்ணிக்குள்ள இறக்கிற வேண்டியதுதான். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா மாவோட தண்ணியை வந்து இதுல சேர்க்க போறேன். இதை ஏன் நான் சேர்க்கறேன்னா எங்க இதுல வந்து நாங்க பைண்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இதை போட்டீங்க அப்படின்னா இது வந்து உடையாம அழகா பைண்ட் ஆகி இதுக்குள்ளுக்குள்ளேயே அழகா வெந்து சூப்பரா வரும். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 20 மினிட்ஸ் சூப்பரா நல்லா வேக வச்சு எடுக்கும். இப்போ 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் நல்லா வெந்த இந்த ரசமலாயோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கும். இதை லைட்டாக அழுத்திட்டு நல்லா கோல்டு வாட்டரில் டக்குன்னு அப்படியே டிப் பண்ணிடணும். கோல்டு வாட்டர் இந்த மாதிரி போட்ட ரசமலாய் எடுத்து அழகாக கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே அந்த மலாயில் போட்டுடணும். கார்னிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ண ரசமலாயை சாப்பிட்டு உங்களுக்காக டேஸ்ட் பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா, சைஸே சூப்பராக இருக்குது. சியர்ஸ் சொல்கிறேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் 4 டிஷ் நம்ம ரெடி பண்ணலாம். இது ஒரு 100-150 டிஷ் ரெடி பண்ணலாம். அதில் வந்து இது ஒரு டிஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து ரசகுல்லா. இதை நம்ம வந்து மில்கில் ரெடி பண்ணி பண்ணுறதுனால ரசமலாய். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டிஷ்ஷுமே இந்த ஒரே விஷயத்தில் வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் நீங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய வேணும். இந்த மாதிரி அடுத்து இன்னொரு டிஷ்ஷில் உங்களை பார்க்க வரேன். பை பை.